ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மற்றொரு முக்கிய செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வணக்கம். 2025-26 ஆண்டுடைய நிதிநிலை அறிக்கைக்கு நிதியமைச்சர் அவர்கள் பதிலுரையாற்றினார்கள். அதேபோல 2025-26 ஆண்டுக்கான வேளாண்மை துறை நிதிநிலை அறிக்கைக்கு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரையாற்றினார்கள். இந்த பதிலுரையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்தோம். நிறைய திட்டங்களுக்கான நிதிகள் சிறப்பாக செயல்படுத்துவார் என்று எண்ணினோம். ஆனால் நிதியமைச்சர் அவர்கள் அவருடைய உரையில் வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக பார்க்கப்பட்டது ஒழிய செயல்பாடுகள் ஒன்றும் காணவில்லை. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் 5 லட்சம் கோடி கடனாக இருக்கும் என்றுதான் காணப்படுகிறது. இதுவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளில் சுமார் 4,52,000 கோடி கடன் பெற்றதாக தெரிகிறது. அதையெல்லாம் மறைத்து சதவீத அடிப்படையிலே நிதியமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் பல கட்சிகள் ஆட்சி இருக்கின்றன. சுமார் 73 ஆண்டு கால ஆட்சியில் வாங்கிய கடன் சுமார் 5,18,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 4,52,000 கோடி. அதை அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனை படிப்படியாக குறைக்கப்படும், வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து இதற்காக நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவிலே நிபுணர்களை எல்லாம் இடம்பெற செய்து நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நிபுணர்கள் இடம்பெற்றார்கள். ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு 4 ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கிறார், நிதி மேலாண்மை சம்பந்தமாக அவருடைய அறிக்கையின்படி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது,